கருத்துக்குரிய பெரியோரே தாய்மார்களே, அல்லாஹ்வின் தரப்பில் திரும்பினாலும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களாலும் நம் அனைவரின் இதய நல்வாழ்த்துக்களாலும் இஸ்லாமிய இன்பத் திருமணம் மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆம், இன்றைய காலத்து திருமணம் என்பது எத்தனை ஆயிரம் என்று சொல்வதை விட எத்தனை லட்சம் என்று சொல்வதுதான் மண்டபங்கள் ஒருவருக்கு அவன் அந்த மண்டலத்தில் இருந்தா நான் இந்த மண்டலத்தில் வைக்கிறேன், அதை விட பெரிய மண்டலத்தில் நான் வைக்கின்றேன் என்று ஒன்றுக்கொன்று யூகமாகக்கூடிய காலம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த திருமணம் பள்ளி வாசல் நடைபெறக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இஜஅலூஹா ஃபில் மஸாஜித். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பள்ளிவாசல் நடத்துங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா உலகத்தில் எத்தனையோ படைப்பினம் படைத்தாலும் கூட எல்லா படைப்பினங்களும் உயர்வானது மனித வர்க்கம். அதிலும் தக்வாவுள்ள ஈமானுள்ள நாமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு உண்மையானது பள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலில் அனைத்து செயல்பாடும் ஏன் என்று நாடாளுமன்றங்கள், பாராளுமன்றம், சட்டமன்றங்கள் இதுவெல்லாம் நாமாவே நடந்தால் கூட கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அனைத்தும் பள்ளியிலே நடைபெற்றது. சட்டமன்றத்தில் இயற்றக்கூடிய சட்டங்கள், பாராளுமன்றத்தில் இயற்ற சட்டங்கள் அனைத்தும் பள்ளியிலே நடைபெற்றது. இன்று பள்ளி என்பது தொழிலுக்கு மட்டும் பயன்படக்கூடிய இடமாக ஆகிவிட்டது. அப்படி இல்லாமல் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள், பரக்கத்தான அபிவிருத்தியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான விஷயத்தை பள்ளிவாசல் நடக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அதிலும் பரக்கத்து இருக்கும் என்பதை நாம் முழுமையாக நம்புகின்றோம். எனவே இப்படிப்பட்ட எளிமையான நல்லபடியாக பள்ளிவாசல் நடத்திருக்கிறது. இந்த மாமக்கள் எல்லாம் எல்லா நல்ல காரியங்களையும் நல்ல விஷயம் கொடுத்து நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் போற்றக்கூடிய நல்ல பல சந்ததிகளை இந்த மாமக்களுக்கு மட்டுமில்லாமல் அனைவருக்கும் கூடியவராக எவ்வாறு பள்ளியில் நாம் திருமணத்துக்காக கூடியிருக்கிறோமோ இதே போன்று ஐகால துருவையும் கடைசி வரை இறுதி வரை பள்ளியில் துருவுவதாக இறுதி வரை துருவுவை நல்ல மக்களாக அவருக்கு ஆண்டி அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. மணமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்திய பாரக்கல்லாஹு தக்க பாரக்க அலைக்குமா வஜமா பைனக்கும் பில்ஹைர். உங்களுக்கு எல்லா நலமும் தருவானாக, நல்ல விஷயங்களில் உங்கள் இருவருக்கும் தக்க செய்வானாக என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்திய வார்த்தை சபையோடு சார்பாக நான் இந்த மணமக்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கடியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெற்றோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையல்ல நிர்வாக பெருமக்களே, இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டார் சார்பாக வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் என்பது ஒரு சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல, ஒரு வணக்கம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவேதான் திருமணங்களை பள்ளிவாசல்களிலே வைத்து நடத்துங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் திருமணம் என்பது யாருக்கு அதை திருமணம் செய்வதற்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் செய்துதான் வாழ வேண்டுமே தவிர, திருமணம் செய்வதற்கு சக்தி இருந்தும் திருமணம் செய்யாமல் வாழ்வது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைக்கு மாற்றமான ஒரு காரியம் என்பதாக இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா தஸவ்வஜல் அப்து, ஒரு மனிதன் திருமணம் செய்வானேயானால் தன்னுடைய மார்க்கத்தில் பாதியை அவன் நிறைவு செய்து விட்டான். மீதம் இருக்கின்ற பாதியிலே
அவர் அல்லாஹ்வை பயந்து வாழட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். திருமணத்திற்கு முன்னாலும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். திருமணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை நாம் பயந்து வாழ வேண்டும். காரணம் என்னவென்றால், திருமணத்திற்கு முன்னால் தனக்கு மட்டும் சம்பாதித்த ஒரு மணமகள் திருமணத்திற்கு பின்னால் தன்னுடைய மனைவிக்காக, தனக்கு பிறகு இருக்கின்ற குழந்தை செல்வங்களுக்காக, வயதான தன்னுடைய பெற்றோர்களுக்காக அவன் சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. செலவுகள் அதிகமாக வருகின்ற காரணத்தினால், வருமானம் பற்றாக்குறையின் காரணத்தினால் ஹராமான வழிகளை சம்பாதிக்கலாமா, சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவனுக்கு வருகின்ற காரணத்தினால், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமானால் அவன் ஹலாலான முறையில் மட்டும்தான் சம்பாதிப்பான் என்ற செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். பெரும்பாலும் இன்றைய தம்பதிகளை நாம் பார்க்கின்ற பொழுது, திருமணத்திற்கு பின்னால் அவர்கள் அதுவரையிலும் பெற்றோர்களை மதித்து வந்தவர்கள் திருமணத்திற்கு பின்னால் பெற்றோர்களை தூற்றி பேசுவதோ, பெற்றோர்களை அவமரியாதை செய்வதோ, பெற்றோர்களை துன்புறுத்துவதும் இது ஒரு சாதாரண ஒரு காரியமாக நடைபெற்று வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். இரையச்சம் இருக்குமானால் அவர்கள் பெற்றோர்களை கடைசி வரையிலும் கண்கலங்காமல் பார்த்துக் கொள்வார்கள் என்ற செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைய மணமகன் அவர் ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் கூட மார்க்க அறிஞர்கள் மீதும், இஸ்லாமிய தாவா செய்யக்கூடியவர்கள் மீதும், தங்களுடைய உறவினர்கள் மீதும் மிகவும் அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர். இன்றைய மணமகளுடைய குடும்பத்தார் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். எல்லாம் அல்ல இறைவன் இந்த தம்பதிகளுக்கும் இந்த தம்பதிகளுடைய குடும்பத்தாருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் குன்றா நலனையும் நல்ல குழந்தை செல்வங்களையும் வழங்குவதோடு அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய தம்பதிகளாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. சபையோர் சார்பாக மணமக்களை வாழ்த்துகின்றேன். பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனக்குமா ஃபீ கைர். எல்லாம் வல்ல இறைவன் இந்த தம்பதிகளுக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் புரிவானாக. நன்மையான காரியத்தில் மட்டும் இந்த தம்பதிகளை ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்வானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع. وقد قال النبي صلى الله عليه وسلم: النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني. وقال أيضا: تناكحوا وتبالغوا وتكاثروا فإني يباهي بكم الأمم يوم القيامة ولو بالسقط. ونسأل الله تعالى أن يجعلنا ممن يطيعه ويطيع رسوله. واستغفر الله
إن الله غفور رحيم. بارك الله لك وبارك عليكما وجمع بينكما في خير. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.